வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளரும் நடிகர் கார்த்திக்கின் ரசிகர் மன்றத்தின் மாநில பொறுப்பாளருமான பறவை சதீஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஜாதி கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது பல ஆண்டுகளாக நடந்தாலும் இப்பொழுது தற்பொழுது பார்க்க போனீங்கன்னா 2-3 வருடங்களாக ரொம்ப அதிகமாக நடக்குது ஜாதி மோதல்கள் அப்படின்ட்டு. அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது 2 ஜாதிகளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒவ்வொரு இடங்கள்லையும் ஜாதிகள் மாறலாம். முக்கியமான ஜாதி இப்போ நீங்கள் வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கலாம், தென் மாவட்டங்களை பார்க்கணும்னா முக்குளத்தோர்கள் அதிகமாக இருக்கீங்க, அதை தாண்டி அங்கே பக்கம் போனால் நாடார்கள், இது எல்லாமே இவங்க எல்லாம் ஒத்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே தலித்துகள் மட்டும்தான் இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் பொதுவாக இருக்குது. இந்த ஜாதி மோதல்கள் அதிகமாக வருவதற்கான காரணம் என்ன? இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் தாங்க. எல்லா தமிழ் சாதியையும் ஒருமித்தமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பில் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சாதாரண ஒரு விஷயம் இப்போ ஒரு சாதாரண விஷயமா இப்போ ஒரு கொலையை அது ஒரு படுகொலை அதை வேறு விதமான பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குடும்பத்துக்குள் நடக்கிற விஷயம். இப்போ சமீபத்தில் ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் தம்பி கவினோட மரணம். அது காதல் தப்பு இல்லை. யாரை காதலித்தாலும் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களா? சொந்த சாதிக்குள் காதலிக்கும் போதே 108 முரண்பாடுகள் இருக்குது. ஒரு பிரிவு முரண்பாடு, பொருளாதார முரண்பாடு, அத்தனை விஷயங்களையும் பேசிக்கிட்டு அந்த கல்யாணமே தடைபட்டு போகுது. சாதி மாதிரி பார்க்கும்போது எதிர்கொள்ள வேண்டிய நடைமுறை சிக்கல், எல்லா சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையுமே தெரிந்து காதலிக்க வேண்டும். இல்லை, நீங்கள் காதலிக்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு எப்படி நீங்கள் காதலுங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் இந்த வீட்டில் சம்மதிப்பாங்களா நம்ம காதலிக்கலாம், இவங்க வீட்டில் பிரச்சனை வருமா, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நம்ம காதலிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, காதல் தப்பு இல்லை. அதான் எல்லா காதலையும் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களா? பெற்றோர்களுக்குன்ற ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இல்லையா? இல்ல, அது வீட்டுல பார்த்து எந்த பெற்றோராவது உடனே சொந்த சாதி சுயசாதிக்குள்ளேயே ஒரு காதலை உடனே ஏத்துக்கிட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நிகழ்வு நீங்க இல்ல, அதோட நிகழ்வு ஒரு கொலை அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாது. கொலை கண்டிப்பான முறையில் கொலையை ஒரு பசுமன் தேவர் தொண்டராகவோ உண்மையான பசுமன் தேவர் தொண்டர்களாக நாங்கள் கொலையை எந்த காலத்திலும் ஆதரிக்க முடியும். எல்லா சாதியிலையும் இது நடந்துட்டு இருக்கு. இது தேவரும் அந்த சமுதாயம் மட்டும் அப்படி நடக்கலை, இது எல்லா பக்கத்திலும் நடக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒரு எதிர்ப்பு, இதே மாதிரி ஒரு வன்மம் திணிக்கப்படுதா? இந்த கொலையில் இருக்க வன்மம் வேறு எதுலையும் இல்லை. பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு கொலை நடந்துருது, அந்த கொலைக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தின் மக்களாக அவங்களுக்கு அந்த வழிகளுக்கு கூட இருந்து பங்கெடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்வது மரபு. அதை உண்மையில் நம்ம மதிக்கிறோம். அதுதான் சமூகம். ஒவ்வொரு சமூகம் அதை தான் எதிர்பார்க்கும். ஆனால் அந்த சமூகத்தின் வழியை நின்றுக்கிட்டு எதிர் சமூகத்தின் மீது ஒரு பழைய வன்மத்தை எடுத்து முன்னெடுப்பது பெரிய ஆபத்து. இல்லை, அந்த கொலையாளி இருக்கார் இல்லையா, அவர் எந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவரோ அதை பற்றி தானே பேசுவாங்க. இந்த கேஸை பார்க்க போனீங்கன்னா சுர்ஜித்ன்றவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, அதான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய தங்கையுடைய காதலை ஏற்கவில்லை அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் ஏற்பாங்கன்னு சொல்லலை. எல்லா வீட்லையும் உடனே காதல் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லலை. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு நம்ம சொல்லவும் முடியாது, நம்ம கட்டாயப்படுத்தல. ஆனால் இதுக்கு ஒரு நிகழ்வு கொலையா முடிஞ்சது தானே இப்போ பிரச்சனையாக வருது. அதை நீங்கள் ஆணவ கொலைன்ற இதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க பாருங்க. அதுதாங்க ஆணவ கொலை. இது ஆணவ கொலை. இந்த படுகொலை கண்டிக்கத்தக்க வேண்டியது. இயற்கைக்கு மீறிய உயிர் பறிப்புன்றது யாருமே ஏற்றுக்கிற முடியாது. அது எந்த உயிர் பறிப்புன்றது அந்த இழந்த குடும்பத்துக்கு தெரியும் அதோட வேதனை. அதை நம்ம எந்த காலத்திலும் மறுக்க மாட்டோம். ஆனால் இன்று 2 குடும்பமே செதஞ்சு போச்சு ஒரு நிலையில். இப்போ அந்த உயிர் பலி இங்கிட்டு அவ்வளோதான், எல்லாம் செதஞ்சு போன மாதிரி தான். இப்போ இதோட சிக்கல்களோட சமாளிக்க முடியாத ஒரு கல்வி இவங்கள்ட்டலாம் 2 பேர்ட்டுமே இருந்துச்சு. கல்வி இல்லாதவங்கன்னா பரவாயில்ல, சிறந்த கல்வி இருந்தவங்க 2 பேருமே இதை எதை சந்திக்க போகிறோம்ன்ற தெரிஞ்சு காதலிச்சிருக்கணும். இதுவே தவறு தான் நான் சொல்லுவேன். இந்த காதலே தவறு தான். அது எப்படி காதலை நீங்கள் எப்படி இந்த குறிப்பிட்ட காதல் நீங்கள் மட்டும் சார் ஒரு சில விஷயம் ஒரு தலைவர் சொல்லுவார், காதல்னா பொதுவுங்க, அதில் நாடக காதல் வேறு அந்த காதல் வேறுன்னு. சாதிக்கு மட்டும்தான் நீங்கள் காதலுக்கு மட்டும்தான் சாதி பாகுபாடு நீங்கள் பார்க்கல, மற்ற எல்லாத்துலேயும் சாதி பாடு பார்க்குறீங்க, இடஒதுக்கீடு பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் அரசு சலுகைகளை கேட்குறீங்க. நீங்கள் சாதி இல்லைன்னு சொல்லும்போது சாதி இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது.
நீங்கள் சாதி இல்லைன்னு சொல்லி அதாவது அந்த காலம் போல இல்லாமல் இப்போ ஜாதிகள் இருக்கக்கூடாது, இப்போ நீங்கள் ஒரு தெரு பேரில் கூட ஜாதி பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டங்களில் நாங்கள் மீண்டும் மீண்டும் நம்ம பழைய காலத்துக்கே போகிறோமோ அப்படின்ற ஒரு தோற்றம் இல்லை சார். சாதி அடிப்படை மாற இன்னும் காலம் எடுக்கும். நீங்கள் சொல்லலாம் சாதி இல்லை, அந்த காலம் எப்போ? சாதி இல்லைன்னு நீங்கள் வாதிடுவதற்கும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. சாதி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் சிலருக்கு உரிமை இருக்குது. ஏன்னா தமிழக அரசு கொடுத்த அரசு சான்றிதழ் என் கையில் இருக்குது. நான் இன்ன சாதின்னு எனக்கு தமிழக அரசு எனக்கு கொடுத்துருக்கு. அந்த சாதி சான்றிதழ் என்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இருக்கும் வரை இது மாறுமா? அப்போ அரசு சலுகையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்களா? காதலுக்கு மட்டும்தான் நீங்கள் சாதி பாகுபாடு பார்க்குறீங்க. உங்களுக்கு காதலுக்கு மட்டும்தான் சாதி பாகுபாடு வரல. இடஒதுக்கீடு போனால் அந்த சாதியில் நிற்கிறீங்க. தனி சலுகை வேணும்னா அந்த சாதியில் நிற்கிறீங்க. சாதி பாகு மட்டும் உங்களுக்கு தேவையில்லையா? இல்லை, நீங்கள் இந்த இடஒதுக்கீடுன்ற கான்செப்ட்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப பல காலமாக கீழே இருந்தவங்களுக்கு மேலே வர்றதுக்கான ஒரு முயற்சி அது. நீங்கள் அந்த இடத்துல ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதே அந்த சலுகையே நீங்கள் தட்டி பறிக்கிறதுக்கான சமம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. சார், பட்டியல் வெளியேற்றம்னு ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு பார்க்குறீங்க. சமீபத்தில் பட்டியல் வெளியேற்றம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். எல்லா இடத்தையும் தாழ்த்தப்பட்டவர் தலித்துன்ற வார்த்தை நாம் எவ்வளோ நாள் பயன்படுத்தியிருப்போம்? நீங்கள் எவ்வளோ நாள் பயன்படுத்தியிருப்பீங்க நடைமுறையில்? நான் பயன்படுத்தினதே இல்லை. நாங்கள் ஒரு பசுமன் தேவர் தொண்டரா தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டதே இல்லை. சாதி வேணான்னு சொல்கிற அமைப்பு கட்சி மட்டும்தான் சாதியை இன்னைக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு. சாதி கட்சின்னு சொல்லப்படுகிற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள் சாதியை துளி கூட தூக்கி எறிஞ்சிட்டோம். பசுமன் தேவர் சொன்ன மாதிரி நேஷனலிசம் அவர் பாடி, சோசியலிசம் அவர் சோல். எங்களுக்கு சாதியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படி கட்டமைக்கப்பட்டது தாங்க பசுமன் தேவரோட கட்சியும் சரி. பசுமன் தேவரே சாதிய தலைவராக பார்த்த ஊருங்க. நீங்கள் சொல்லப்படுகிற தலைவர்கள் சொல்லப்படுகிற எத்தனை தலைவர்களும் ஒரு நாளாவது ஒரு அரங்க கூட்டத்திலேயோ ஒரு சாதிய கூட்டத்திலேயோ கலந்துக்கிட்டவங்களா இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற பெரிய பேரறிஞர்னு சொன்னவங்கெல்லாம், பெருந்தலைவர் சொன்னவங்கெல்லாம் ஒரு சாதிய கூட்டத்திலேயாவது, தனது சாதி கூட்டத்தில் ஒரு அரங்க கூட்டத்திலேயாவது பேசியிருப்பாங்க. ஆனால் தன் வாழ்நாளில் ஒரு நொடி கூட பசும்பொன் தேவர் மட்டும்தான் சாதிய அரங்க கூட்டத்திலேயோ சாதிய கூட்டத்திலேயோ பேசுறதுக்கான முதுகுளத்தூர் சம்பவமே வந்து அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டது ஆரம்பத்தில் இல்லையா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். முதுகுளத்தூர் அது அமைதி கூட்டம். அது அதற்கு அவர் கலந்து கொள்ள வேண்டிய வேலையே இல்லை. அது கலந்துக்கிட்டார். ஆனால் அதற்கு முன் அதை வச்சு சார் இந்த முதுகுளத்தூர் விஷயம்தான் சார் அவர் அது கட்டமைக்கப்பட்ட ஒன்று சார். முதுகுளத்தூர் கொலை வழக்கு பசும்பொன் தேவர் கட்டமைக்கப்பட்ட வழக்கு. கவிஞர் கண்ணதாசன் சொன்னது மாதிரி வெள்ளரி பழத்தின் தோலை கூட விரலால் தொட தயங்கு போகிறான் பசும்பொன் தேவர். அவ்வளவு உண்மையானவர், புனிதமானவர். ஆனால் கடைசி எப்படி கொலை குற்றவாளிக்காகப்பட்ட இந்த கொலைக்கும் பசும்பொன் தேவருக்கும் எந்த ஒரு உண்மை இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசியல் நாடகம், சூழ்ச்சின்றது தெரியும். ஆனால் அந்த பசும்பொன் தேவரையே சாதிய தலைவராக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஊர் சார் இது. இனி இது மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டே வருது. போலி பிசிஆர். நீங்கள் பிசிஆரை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் பிசிஆர் பற்றி அடுத்து பேசுகிறோம். முதல்ல இந்த ஆணவ கொலையை பற்றி பேசிடலாம். இல்லை, நீங்கள் கொலை சார் இது. நான் சொல்கிறேன் ஆணவ கொலைன்றதே நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி சார் இது கொலை? ஒரு படுகொலை. இது வந்து கண்டிக்கத்தக்க வேண்டியது. இல்லை, ஆணவ கொலைன்ற என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, நீ கீழ்சாதி, நீ என்னோட சேரக்கூடாது, அந்த ஆணவம் தான் ஆணவ கொலை அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதான் சொன்ன வார்த்தை தான். இதுக்கு முந்தைய பதிவில் சொன்னது தான். சுயசாதிக்குள்ளேயே இது நடந்துகிட்ருக்கு. பொருளாதாரம், கல்வி எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் எல்லாரும் ஒரு சுயசாதிக்குள்ளே இது நடக்குது. இது மாற்று சாதிகளை நடக்குதுல்ல. இது வந்து இதை நம்ம மாற்ற வேண்டியது அவங்க தான். யார் மாற்றணுன்றீங்க? காதல் அப்படின்னு போகும்போது அவங்க தான் மாற்றிக்கிறணும். எல்லாரும் காதலை நம்ம காதலை எதிர்க்கலை யாரும். நாங்கள் காதலை எதிர்க்கிற ஆளுகளும். இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னா, அந்த ஜாதிக்குள்ளே பார்த்து அவங்க வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நல்லா சம்பாதிச்சு நல்ல பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் காதல். அது காதல் கிடையாது. அப்போ காதல்ன்றது வந்து திடீர்னு அவன் என்ன ஜாதின்னு தெரியாது, அப்படி உருவாறதான் காதல். பின்னால தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் காதலிக்கும் பொழுது நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதின்னு தெரிஞ்சு காதலிக்கிறது இல்லை. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே இந்த காதலை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்க பிரச்சனை இல்லாமல் காதலிங்க அப்படின்னு சொல்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? கிருஷ்ணசாமி அதான் சொல்றாரு. சவால்களை பொறுப்போடு எதிர்கொள்ளணும். பொறுப்போடு அதை கடந்து போறதுக்குரிய பக்குவத்தை வளர்க்குறது நம்மளுக்கு கல்வி. 2 பேருக்கும் சிறந்த கல்வி இருந்துச்சு. பார்த்தீங்களா, 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய அந்த பையன் கவின்ற பையன் கொலை செஞ்ச சுர்ஜித்ன்ற பையன் ஒரு பெரிய விளையாட்டு வீரன், நல்லா படிச்சவங்க. அதையும் மீறி அவங்களுக்கு இந்த சுயஜாதி பெருமைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க சார். இப்போ எந்த அமைப்புல இப்போ தமிழகத்தின் கடைக்கோடியில் இருக்க ஒரு சின்ன பையன் இந்த ரீல்ஸில் சுயஜாதி பெருமை பேசி போடுறான்.
ஆனால் சென்னை தலைநகரில் இருக்க ஒரு பெரிய கட்சியோட துணை பொதுச்செயலாளர் கூட இதே மாதிரி ஒரு கொலை குற்றவாளிகளை ஒரு நினைவேந்தல் போராட்டம் பேசுகிறதும் அவங்கள பற்றி பாராட்டி பேசுகிறதும் நடந்துட்டு தானே இருக்குது. ஒரு பொறுப்பான ஒரு கட்சியோட துணை பொதுச்செயலாளரே இப்படி பேசுகிறாங்க. கடைக்கோடியில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கவன் சிலது பேசுகிறான். இது பேர் சுயசாதி பெருமை இல்லை. இவங்களும் தூக்கி கொண்டாடத்தான் செய்கிறாங்க சார். அதுதான் சொன்னேன். இப்போ ஜாதிகளை பற்றி கொண்டாடுறது இரு பக்கம் தவறு தானே. ஆமாம், ஒரு ஜாதி வேணாம் அப்படின்னு இப்போ ஜாதிகள் தேவையில்லை, ஜாதி பேரே இருக்கக்கூடாது, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்ல காலங்கள் போக இப்போ மீண்டும் எல்லாருமே நாங்கள் எங்கள் ஜாதின்னு சொல்லி சுயசாதி பெருமை தான் இதுமான கொலைகளுக்கு அடிப்படை காரணம்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை நாங்கள் பசுமன் தேவர் தொண்டர்களாக என்றைக்குமே அதை ஆதரிச்சது இல்லைங்க. சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாக போகும்னு சொன்ன வார்த்தையை இப்போ தான் மேடையில் ஒரு சில பெரிய தலைவர்கள் சொல்கிறத கேட்குறோம். ஏன்னா பசுமன் தேவரிய பேச்சு கூட அவ்வளோ பேச்சுகள் கூட இருட்டடிக்கப்பட்டு வெளியே சொல்லப்படாமல் இருக்குது. அவர் சொன்னதெல்லாம் வெளியே ஆனால் அவர் தான் உண்மையான சமூகத்துக்கான ஒரு தலைவர், எல்லா சமூகத்துக்குமான ஒட்டுமொத்த தேசிய தலைவர் பசுமன் தேவர். அவர் சொன்ன வார்த்தைகளே இப்போ மாறி போச்சே. அவரையே சாதிய தலைவரான கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அது மாதிரி இப்போ இந்த மக்களையும் திருப்ப பார்க்குறாங்கங்க. ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு சாதிய வெறி பிடிச்ச மக்களாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது இல்லை. எவ்வளவோ காதல் நடந்துட்டு தான் இருக்குது. அது அமைதியாக நடந்து முடிஞ்சு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களை பற்றி சொல்லுங்கள். வட மாவட்டத்துலேயே நம்ம கேள்விப்பட்டோம். கௌசல்யா சங்கர் அப்படின்னு 2 பேர் கண்ணெதிரே வெட்டினாங்க. அப்புறம் அந்த கோகுல்ராஜ் உடைய கேஸு, கொலை வழக்கு, யுவராஜ் அவர் இப்போ உள்ள இருக்கார் இல்லையா, யுவராஜ், இதுவும் அந்த சுயசாதி பெருமை தான் வட மாவட்டத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக இல்லையா? அப்போ அதுவும் தவறு. நீங்கள் சொல்கிற தென் மாவட்டத்தில் இருக்க மாதிரி வட மாவட்டத்திலையும் இருக்குன்றாங்க. அங்கேயும் பாதிக்கப்படுறவர்கள் அந்த தலித்துகள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. சார், காதல் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டமைச்சு யதார்த்தமாக வர்றது தான் காதல், சரிங்களா? இந்த காதல் நீங்கள்லாம் இன்னொரு வார்த்தை வேறு சொல்கிறீங்க, நாடக காதல்லாம் சொல்கிறீங்க. அது எப்படி காதலில் நாடக காதல்ன்றது என்ன? கொலையில் ஆணவ படுகொலைன்றது என்ன? நீங்கள் இப்போ ஒரு கட்டமைக்கிறாங்களா, ஆணவ படுகொலைன்றது என்ன? நாடக காதல் நாங்கள்லாம் காதலுக்கு முழுமையாக ஆதரிக்கிறவங்க தாங்க. நாங்கள் காதல் திருமணத்தை எப்பயுமே ஆதரிப்போம். ஆனால் அவங்க ஜாதிக்குள்ளேயே இருந்தால் சாதி ஏங்க பிற சாதியிலே கல்யாணம், அதுக்கு மனிதர்களில் இந்த கொலை அப்படின்றது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். அது அடித்து பறித்து உயிரை பறிக்கிறது அதை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டதில்லை. ஆனால் காதலில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய இப்போ இவங்களோட எதிர்கொள்ளாத சூழல் தாங்க இப்படி ஒரு பெரிய ஒரு அசலை எதிர்கொள்றதுக்காக அந்த பையன் ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக வலிமையாக இருக்கக்கூடிய பையன், அந்த பொண்ணும் சித்தா டாக்டராக இருக்காங்க. அந்த வலிமை எதிர்த்தரப்புக்கு தான் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரும் ஆமாம் இல்லையா, அவங்க ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அந்த பொண்ணை மிரட்டி இருக்கலாம், பல்வேறு வீடியோக்கள் வெளியிடுது. அவங்க அப்பா எஸ்ஐயா இருக்காங்கன்னு சொன்னாங்க, சரவணன், அவர் கைது செய்யப்பட்டவர். அவங்க அம்மாவும் கைது செய்ய சொல்கிறாங்க. இது ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலை பெற்றோர் யாரும் பிள்ளைகளை இந்த ஒரு பெரிய தவறு, இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு செய்ய சொல்லி வலியுறுத்தினா அது பெற்றோர்களே இல்லை, நல்ல பெற்றோர்களே இல்லை. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க காவல்துறையில் இருந்திருக்காங்க, இத்தனை வருடம் இருந்திருக்காங்க. ஆனால் சமீபத்தில் போய் இந்த அரசியல் அமைப்புகள், தலித் அமைப்புகள், வேறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிர்பந்தம் பண்ணுறாங்க. 2 பேரையும் பெற்றோர்களையும் கைது பண்ணுங்கன்னு. எந்த நிகழ்வில் அப்படி நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நடந்திருக்கு அந்த மாதிரி? ஒரு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொல்லப்பட்டு மக்கள் நடமாடுற இடத்துல கொல்லப்பட்டுச்சு. அதோட சாதியை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்களா? அதை கொலைவாளியை பற்றி ஏதாவது பார்த்தாங்களா? இல்லை அதை யாராவது பேசுனாங்களா? இல்லை அவங்க பெற்றோர்கள், அந்த பையனோட பெற்றோர்களை போய் பார்த்தாங்களா? அப்படி பார்த்துருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க, இந்த பையன் செஞ்சதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. இப்போ இவங்க காவல்துறையில் இருக்கிறதுனாலயா? காவல்துறையில் போடுற வழக்கையே எங்களுக்கு வன்கொடுமை வழக்காக மாற்றுறதுக்கெல்லாம் சில வேலை பார்க்குறோம். உங்களுக்கு நான் ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறேங்க. கடந்த 2 வருஷத்தில் 2500 வன்கொடுமை வழக்குகள் இங்கு பதியப்பட்டிருக்கு. தமிழகத்தில் மட்டும் வன்கொடுமை வழக்குகள் அவ்வளோ பதியப்பட்டிருக்கு. அப்போ 2800 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளவு சொல்லனா துயரத்தில் ஆளாந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் அந்த வழக்கு பதியப்பட்டவங்களை கேட்டிங்கன்னா அதோட உண்மைத்தன்மை தெரியும். இதில் 75 விழுக்காடு இது கட்டமைக்கப்படும். பிசிஆர் கொடுத்த காசு கேட்கலன்னா பிசிஆர் வாங்குதாங்க. பிசிஆர் கொடுக்குற நிலை இருக்குது சார். இன்றைக்கி கொடுத்த காசை கேட்டுட்டா அவசரத்தில் ஒரு பணம் கொடுக்குறான் ஒருத்தன், அதை திருப்பி கேட்டுட்டா பிசிஆர் போகிற நிலை வருது. காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு ஒரு பதிந்த வழக்கை கூட நீதிமன்றத்துக்கு போய் வன்கொடுமை வழக்காக மாற்றுறதுக்குரிய நிலை இங்கே இன்றைக்கி இருக்குது. அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும்.
யார் இப்போ நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் அந்த பிசிஆர் ஆக்டே எடுக்கணும்னு சொல்கிறது காரணமே இதானா நீங்கள் சொல்லக்கூடிய பிசிஆர் வந்து வன்கொடுமை சட்டம் வந்து முழுமையான அளவில் உண்மையில் இல்லை சார். நிறைய இடங்களில் உண்மை இல்லை. அது காவல்துறைக்குமே நிர்பந்திக்கிறாங்க. காவல்துறைக்குமே ஒரு அழுத்தம் கொடுத்து வன்கொடுமையாக மாற்றப்படுது. இல்லை சில காவல்துறை அதிகாரிகளும் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. அதை வந்து நம்ம அதை பெருசாக சொல்லலை. ஆனால் எங்களுக்கு பிசிஆர் வழக்கு வந்து சார் கடந்த காலங்களில் 96-2001 பிசிஆர்னால் பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா அந்த ஆட்சி காலங்களில். அதே நிலையை இன்றைக்கி அந்த 2006 96-2001 அந்த ஆட்சியில் நீங்கள் பொதுவாக திமுக அரசாங்கம் தான் சொல்கிறீங்க குறிப்பிட்டு. அதாவதுங்க இப்போ அன்னைக்கு நடந்த நிகழ்வில் திமுகவுக்கும் தேவரின விரோதத்துக்கும் அந்த டைமில் தேவமார் மேலே திமுக மேலே தேவமாருக்கு ஒரு விரோதம் உண்டாக காரணமே இப்போ இருக்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் பண்ண நடவடிக்கைகள் தான். அந்த டைமில் அவர் செஞ்ச நடவடிக்கையை திமுக அதிகம் கண்டுக்கிறவே இல்லை. அதனால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்கள் எவ்வளோ பேர்னு உங்களுக்கு தெரியாது. அதை ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். நாங்கள் கடந்த 25 வருடங்களாக சமுதாய அரசியலில் பயணிக்கிறோம். யாரிடத்திலும் யாரோட கெட்ட பேரும் இல்லாமல் பொதுவான அரசியல் பசுமன் தேவர் அரசியலில் பயணிக்கிறோம். எங்கள்கிட்ட நாங்களாம் யாரையும் அப்படி பேசுனதில்லை வச்சதில்லை. எங்களோடையும் எல்லா தலைவரோடையும் நாங்கள் இணக்கமாக இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு கடைக்கோடியில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதற்கு ஒரு தலைநகரில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு விஷயத்தை தலைநகரில் உட்காந்துட்டு பேசும்போது ஒட்டுமொத்த குற்றவாளியாக அந்த சமூகமே காட்டப்படுது. இந்த சமூகம் அப்படி தான் இருந்துச்சா? இல்ல ஒரு சமூகத்தை யாரும் குற்றவாளியாக்கல. அந்த எண்ணம் கொண்ட சில நபர்கள் தான் சொல்றோம். ஒரு சில யாரும் ஒரு சமுதாயம் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு யாரும் சொல்லவில்லை. ஒரு சில நபர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த எண்ணங்கள் அதே மாதிரி இருக்கு. அவர்கள் எப்படி இந்த மாதிரி அதுல இருந்து வெளியில வருவாங்கன்ற ஒரு கேள்விதான். சில விஷயங்கள்ல வந்து யாராவது சொல்லி திருத்த முடியுமா? சிலர் தானா திருந்துற வரைக்கும் சில விஷயங்கள் திருந்த மாட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஒரு சிலர் செய்த தவறுகளுக்காக அந்த இனத்திலையும் சில சலித்தனமான ரவுடித்தனம் பண்ணுறவன் இருந்திருப்பான். அவனும் சில பொறுக்கித்தனம் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் சில ஏதாவது சலித்தனம் பண்ணுறவன் இருந்திருப்பான். இதை வச்சுட்டு ஒட்டுமொத்த தேவமாரையும் குறை சொல்லி பேசக்கூடாது. சமீபத்தில் இதற்கான ஒரு கண்டன கூட்டம் நடக்குது திருநெல்வேலியில். அதில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவரோட பையன் பேசுகிறார். கிருஷ்ணசாமி மருத்துவர். அவர் ஒரு படித்த மருத்துவர். அவர் பேசுகிறார், சிடி ஆக்ட் குற்றப்பரம்பரை ஏன் போட்டாங்க அது கூட அவரை படிக்கணும். அதை தயவுசெய்து குற்றப்பரம்பரைன்னு போட்டிருக்கான் ஆங்கிலேயம், அதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கான் அப்படி ஒரு சொல்கிறார் படித்தவர். ஏங்க இந்த தேசத்துக்காக வாழ்நாளில் 5 ஒரு பகுதியை சிறையில் கழிச்சிட்ட பசுமன் தேவர் வாழ்ந்த இனம் இந்த இனம். சரிங்களா? தன் வாழ்நாளில் ஒரு வம்சத்தையே இழந்த மாமன்னர் மருதுபாண்டியர்களை பெற்ற இனம் இந்த இனம். சரிங்களா? பூலித்தேவர் வீரமங்க வேலுநாச்சியார் பெற்ற இனம். இதை ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றம் சாட்டுறது எவ்வளோ பெரிய எங்களோட வருத்தமாக இருக்கும். அது இல்லை அவரை இன்னொன்று சொல்கிறாங்கன்னா இது போன்ற கலவரங்களுக்கு காரணமே இந்த சமுதாயம் தான் ஒரு குற்றம் சார். அந்த நீங்கள் எப்படி அதை தான் இப்போ நாங்கள் எங்களை போன்றோர் மிகவும் வருந்தி அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக தமிழரசுக்கு ஒரு கடமையாக நாங்கள் சொல்கிறோம். 96-2001 இவங்களால தான் தேவர்மாருக்கும் திமுகவுக்கான ஒரு விரோதமே இருந்துச்சு. அது சமீபத்தில் மாறி நல்லா ஆயிடுச்சு. ஓரளவு இப்போ நடைமுறை போக்கில் வந்து அவ்வளோ எதிர்ப்பு இல்லை. நல்லா இருக்குது. ஆனால் அதை இவர்கள் போன்றோர் அதில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அரசுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ சமுதாய அரசியல் பண்ணி பிழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமுதாயமும் இல்லை, எல்லாரும் இல்லை. இதில் நீங்கள் ஒரு சிலர் சாரார் அமைதியாக இருக்கணும். எந்த சமூகமும் சண்டை போட்டுக்கூடக்கூடாது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கும். எல்லாத்தோட இணக்கமாக இருக்கணும். சார் எப்போ சார் சாதி பார்க்குறோம்? சாதி எப்போ பார்த்து ஆரம்பிச்சிங்க? நம்ம பள்ளியில் படிச்சிருக்கோம், கல்லூரி போயிருக்கோம், இப்போ வியாபாரத்தில் இருக்கோம், தொழிலில் இருக்கோம். நம்ம எங்கே ஜாதி பார்க்குறோம்? நம்ம சாதிக்காரங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறோம்? எதுவுமே இல்லை. எங்கே சாதி பார்க்குறீங்க? எந்த இடத்துல சாதி உங்களுக்கு? அதுதான் கேட்குறோம். மிச்ச இடத்துக்குலாம் வர சாதி எப்படி காதலுக்கு மட்டும் எப்படி வருதுன்னு கேட்குறேன். காதலுக்கு மட்டும்தான் சாதி வருது, மற்ற இடத்துல சாதி வரல. அதைத்தான் நான் எங்களோட குற்றச்சாட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். காதலுக்கு மட்டும் காதல் பண்ணலாமா சார்? யாரை வேணாலும் யாரும் காதலிக்கலாம்ன்ற சாதி அடிப்படை மாற இன்னும் காலம் இருக்குது சார். அந்த காலம் உங்களை போன்றவர்கள் தானே உருவாக்கணும். உங்களை போன்ற நீங்கள் எல்லாரும் மாறிடும் சார். மாறும். நவீன காலம் மாறிட்டு தான் இருக்கும். மாறிட்டு தான் இருக்குது. அதில் கோடியில் ஒன்று இதில் ஒன்று நடந்துட்டு இருக்குது சார். கோடியில் ஒன்று அதாவது வெற்றி பெற்ற காதெல்லாம் நிறையா இருக்குல்ல. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு வெளியில் வராது. வெளியே எப்படி வரும்? அது இன்றைக்கி நல்ல வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சவங்க இருக்காங்க. கலப்பு திருமணம் பண்ணி ஜெயிச்சவங்க இல்லையா? அப்போ 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் உறவினர்களே ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. கலப்பு திருமணம் பண்ணி இன்றைக்கி தலைநகர்லேயே நல்லா இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி என்ன அவங்க குடும்பம்லாம் நல்லா தான் இருக்குது.
அதை நாங்கள் அதெல்லாம் நாங்கள் இதில் என்னன்னா நீங்கள் சொல்கிறதில்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி கலப்பு திருமணங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஜாதிகளுக்குள்ள அது இன்னொரு ஜாதியாக இருந்த அது மேல் ஜாதியாக இருந்தால் பிரச்சனை வர மாட்டேங்குது. இங்கே தான் பிரச்சனை வருது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு இங்கே. அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. ஏன்னா மேல் சாதி கீழ் சாதின்ற வார்த்தையே நாங்கள்லாம் இதுவரையும் 49 வருடம் ஆயிடுச்சு. எனக்கு காலனின்ற ஒரு வார்த்தையே இங்கே உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கு. காலனி முந்திலாம் காலனி மக்கள் சொல்லுவாங்க, காலனிங்கிறத இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம். இப்போ எவ்வளோ கிராமங்கள் அடிக்க எல்லா ஊரும் தமிழ்நாடு பூரா எல்லா கிராமங்களும் போங்க, ஒரு காலத்தில் காலனி இருந்தது தான். அதை இப்போ முற்றுமா ஒழிக்கப்பட்டு வருது. ஆமாம், அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது, சட்டமே. எங்கே சாதி பார்க்குறாங்க? சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் மட்டும்தான் இப்போ சாதியை பார்க்குறாங்க. சாதி இல்லைன்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்கல்ல, பொதுத்தளத்திலும் அரசியல் நிகழ்வுகளிலும் சாதி இல்லைன்னு சொல்கிற ஒரு சில கட்சிகளும் தலைவர்களும் மட்டும்தான் சாதியை தூக்கி பிடிச்சி தொங்கிட்டு தெரியுது. அவங்களுக்கு சாதி தான் ஆணி வேர். சாதி இல்லைன்னா அவங்களால அரசியலும் பண்ண முடியாது, தொழிலும் பண்ண முடியாது. ஆனால் எங்களுக்கு சாதி ஒரு பசுமன் தேவர் சொன்னது போல் பாத தூசு. எங்களுக்கு சாதி தேவையும் இல்லை. ஏன்னா சாதி பெருமை பேசுவது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே பெருமைப்பட வாழ்ந்துட்டாங்க. நாங்கள் அந்த பெருமை பேசுவதால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அதுதான் இன்றைக்கி பேசப்படும். உண்மையாக என்ன, நாங்கள் எப்படி இருக்குமோ அதானே பேசப்படும். நான் எப்படி ஒழுக்க நிலையை கடைப்பிடிக்கணும் அதானே பேசப்படும். நான் முன்னோர்கள் பெருமை பேசி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. நாங்கள் அதை முற்றும் உணர்ந்தவர்கள், அதை என்றைக்குமே உணர்ந்தவங்க. சாதியை பார்ப்பவன், சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாக போகும் சொன்ன பசுமன் தேவரோட தொண்டர்கள் நாங்கள். சாதி பார்ப்பவன் சண்டாளன், இதெல்லாம் எங்கள் பசுமன் தேவரை தவிர வேறு யாருமே சொன்னதில்லை. நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை மறைக்கடிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு இப்போ சமீபத்தில் ஒட்டுமொத்த தேவர் இனத்தையே ஒரு குற்றவாளியாக சித்தரிச்சுக்கிருக்க ஒரு நிலை இப்போ வந்துட்டுருக்கு. அது தமிழ் சாதிகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து. உண்மை ஏனென்றால் தமிழ் சாதிகள் என்பது வெறும் தேவர் மட்டும் இல்லைல்ல, இதில் எத்தனை பேர் இருக்கான் பாதிக்கப்பட்டவன். ஒவ்வொரு இடத்துலையும் போனீங்கன்னா தெரியும் சார். எங்கே தெரியுமா பிரச்சனை? பாதிக்கப்பட்ட தமிழ் சாதிகள் ரோட்டுக்கு வர தயங்குறான், காவல்துறைக்கு போக தயங்குறான். இவங்களால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் எடுத்தோன்னே காவல்துறைக்கு போக மாட்டேங்கிறான். நீ காவல்துறைக்கு உடனே போயிடுற, உடனே கோர்ட்டுக்கு போகிற. ஆனால் சில தமிழ் சாதிகள் போக மாட்டேங்கிறான். விடு பார்ப்போம் அப்படின்னு அவனே பார்த்துக்கிறான். புரியுதா? நீங்கள் அதை உருவாக்குறீங்க. இந்த அளவு நீங்கள் ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறது தானே சரி, தனித்தனியாக பார்க்கறது தானே தவறு. காவல் நிலையத்துக்கு அவங்க போகிறாங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்தது காவல் நிலையம் அப்படின்னு போகிறாங்க. அப்படி எல்லாரும் போக ஆரம்பிச்சா இதுதான் சார் அவங்களுக்குள்ள. அதாவது நீங்கள் அதைத்தான் நீங்கள் பிசிஆர் ஆக்டே வேணான்றீங்க. உங்கள் மேலே சின்ன விஷயத்தை உங்கள் மேலே குற்றத்தை கூட நீங்கள் முன்னாடி போய் காவல்துறைக்கு போயிட்டீங்கன்னா நடவடிக்கை எங்கள் மேலே பாயுதே. சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு அவன் முன்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். பாதிக்கப்பட்டவன் அடி வாங்கினவன் கேஸ் ஆகுறான். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் அதை. சரி, இதெல்லாம் நாங்கள்லாம் மறந்துட்டோம் சார். இதெல்லாம் கடந்துட்டோம். இந்த மாதிரி எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது. இதை கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதை ஒரு தமிழ் குடியாக இதை நம்ம என்றைக்குமே ஆதரிக்கக்கூடாது. இது என்னோட அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அதை நான் இதை பதிவாக தான் சொல்கிறேன். என் அண்ணன் தம்பி என் கூட உடன் பிறந்த சகோதரன் செஞ்சுருந்தாலும் கொலை குற்றம் மாபெரும் பாதக செயல். அது ஒரு உயிர் பறிப்புன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அந்த இழந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அதோட வேதனை. கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் எதிர்த்தரப்பும் அந்த குடும்பமும் செதஞ்சு தான் போச்சு. இப்போ நான் தப்பு செஞ்சது அந்த பையன் தானே. அதை பற்றி பேசுனா இப்போ என்ன ஆகும்னா, அதை பற்றி நம்ம சொன்னோம்னா நான் அவங்களுக்கு சார்ந்து பேசுவேன்ற ஒரு வார்த்தை வரும். என்றைக்குமே குற்றவாளி கொலைகாரன் குற்றவாளி தான். அதை இந்த சமூகம் ஏற்றுக்கணும் சார். ஒரு கொலை குற்றவாளியாக சொல்லப்படுற ஒரு படத்தை வைத்துக்கொண்டு கோவில் திருவிழாக்களை நடனம் ஆடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சமீபத்தில் கோவில் தேர்களில் ஏறி ஆடுறாங்க. அவங்களாம் அப்போ எப்படி இருக்காங்க? உளுந்தூர்பேட்டை இப்போ விழுப்புரம் மாநாட்டில் போகும்போது ஒரு மாநாட்டில் ஆயுதங்களை வச்சுட்டு ஆடிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த டயத்தில் கடந்து போயிடுறாங்க. அவ்வளோதான். நம்ம இதை பெரிதுபடுத்துவதில்லை. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே பெரிதுபடுத்துவாங்க. சின்ன விஷயத்தை கூட எங்கேயோ நடந்த விஷயத்த பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இப்போ பதவி இருக்குது, அரசாங்கத்தோட சலுகை இருக்குது, அரசாங்கத்தோட ஆதரவு இருக்குது. ஆனால் இது எல்லா தமிழ் சமூகத்துக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நடுநிலையாக இருங்க. எல்லாமே நடுநிலையாக இருங்க. அரசுமே தயவுசெய்து நடுநிலையாக இருங்க. குற்றவாளி எவஞ்சாலும் இப்போ ஒரு கொலை நடந்துருச்சு, எல்லாரும் போய் அழுத்தம் கொடுத்து அந்த குடும்பத்து மேலே அழுத்தம் அவ்வளோ கொடுக்குறீங்க. காவல்துறையை அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணணுன்றீங்க, அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணால் தான் வாங்குவாங்கன்றாங்க. காவல்துறைக்கே யோசனை சொல்கிறாங்க சில தலைவர்கள்.
அப்புறம் ஒரு சில தலைவர் சொல்கிறாங்க ஒருத்தன் மட்டும் போய் செஞ்சுருக்க மாட்டான், 10 பேர் போய் செஞ்சுருப்பான், கூலிப்படை செஞ்சுருக்கோம். இதெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் காவல்துறைக்கு அவங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றீங்க. ஆமாம், அவங்க வந்து அவங்க வேலையை திறம்பட உறுதியாக செய்கிறாங்கன்றது எங்களுக்கு அதில் எப்பயுமே ஐயப்பாடு இல்லைங்க. காவல்துறை மேலே எங்களுக்கு உயர்ந்த மரியாதை உண்டு, எப்பயுமே ஐயப்பாடு இல்லை. ஆனால் அவங்களுக்கே சில நேரங்களில் அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறா அவங்களுக்கு இருந்த அழுத்தத்தில் சில இடங்கள் அவங்களும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய, அதாவது எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் இல்லையா? மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.